ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் வாழ அந்த இறைவனுடைய அடியை தொழுது இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாங்க. கண்ணீர் விட்டு அழுதாலும் விதி இதுதாங்க. ஜூலை 31க்குள்ள இது நடக்கும்னு போட்டிருக்கேன். பயப்படாதீங்க, நல்லதும் நடக்கும் இல்லையா? ஒரு பரீட்சையை எடுத்துக்கிட்டா கூட 10 பாடத்துல இருந்து கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆகுது. அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே, நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது. அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம், அவன் சொன்னான்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படிலாம் யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த அடுத்து வரக்கூடிய 7 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, அந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு, பாதகமான பலன் இருக்கு, இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும். அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய 7 நாள் உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். புரியுதுங்களா? நல்லதுதாங்க நடக்க போகுது, கவலையை விடுங்க. ஆடி மாதத்துல அம்மன் அருள் பெற்று அடுத்து வரக்கூடிய 7 நாள் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது. அந்த வகையில கால புருஷ சக்கரத்துல 5வது ராசியாக வலம் வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சிம்மம் சிங்க மாதிரி, சிம்மம் கோபக்காரங்க, தலகாணம் பிடிச்சவங்க, அவங்களால பாத்தீங்கன்னாக்க யாருக்குமே மதிப்பு மரியாதை கொடுக்க முடியாதுலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்பட்டமான பொய். இவங்கள மாதிரி மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவங்க நினைச்சாங்க அப்படின்னா ஒரு ஆள் கூட இவங்களுக்கு எதுக்கு நின்னு பேச முடியாது. அந்த அளவுக்கு கோபமாவும் பேச தெரியும். கோபத்துடைய உச்சம் அப்படின்னாக்க சிம்மத்தை சொல்லலாம். ஆனா அந்த கோபம்ங்கிறது அர்த்தம் இல்லாம வரவே வராது. இவன் கோவப்படுறாங்க அப்படின்னா பல கட்டங்களை தாண்டிதான் அவங்க கோபமே வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பாத்தீங்கன்னாக்கா அடக்கி இருந்திருப்பாங்க இவங்களோட கோபத்தை. அதே போல மத்தவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, இது தப்புங்க, இதை செய்யாதீங்க, இது நல்லது இல்லை, உங்களுக்கு நல்லது இல்லை, குடும்பத்துக்கு நல்லது, அந்த மாதிரி நிறைய விஷயத்த நல்லது கடுத்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதை மீறி வரப்பதான் இவங்க கோவப்பட்டிருப்பாங்க. அவங்க பண்றதெல்லாம் தப்பா இருக்காது, இவங்க கோவப்பட்டதான் தப்பாங்க பெருசா பேசிடுவாங்க. இதுவே நான் சில சமயங்கள சொல்லுவேன், சிம்ம ராசிக்காரங்களே கோவப்பட்டாலே பாத்தீங்கன்னாக்கா அது தகுதி தராதவங்க தெரிஞ்சு கோவப்படுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு திருந்த போறது கிடையாது. அது குடும்பத்திலயா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், நட்பு வட்டாரமா இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய இடத்துலயா இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடிய இடத்துலயா இருக்கட்டும். சோ உங்களுக்கு கோபம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப, என்ன கேட்டா சிம்ம ராசியோட கோபம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா சிவபெருமானுடைய கோபம் அந்த ருத்ர தாண்டவம்னு சொல்லுவோம் இல்லையா? அது பாத்தீங்கன்னாக்கா நல்லதுக்காக தான் இருக்கும். சோ கெட்டதை அழிக்கிறதுக்காக மட்டும்தான் அவர் ருத்ர தாண்டவமே ஆடுவாரு. சோ அந்த மாதிரி சிம்ம ராசியோட கோபம் அப்படிங்கிறது உச்சக்கட்ட நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான், அவ்வளவுதான் இவங்க இந்த தப்பை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அதை சரி செய்யவே முடியாது அப்படின்னா மட்டும் இவங்களுக்கு கோபம் வெளிப்படும். சோ அது நல்லது தானே. இதுக்காக நீங்க ரொம்ப உங்களோட கேரக்டர் மாத்திக்கணுன்ற அவசியமே கிடையாது. யாரு என்ன சொன்னாலும் உங்களுடைய குணத்தை மாத்திக்காதீங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு பிளஸ். இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 1000 சொல்லுவான் உங்களை சுத்தி இருக்கிறவன், கோபத்தை மாத்திக்கோ, கோவப்படாத, குணத்தை மாத்திக்கோ, அதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு எதையும் கேட்காதீங்க. உங்க மனசுக்கு என்ன தோணுது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கட்டுக்கோப்பா வாழக்கூடியவங்க. ஓகேவா? சிம்ம ராசியை தவிர்த்து மத்தவங்கள யாரும் நல்லவங்களா இல்லையா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. அப்படி நான் சொல்லவே வரல. சிம்ம ராசி அப்படிங்கிறது தனக்குன்னு ஒரு கோடு போட்டு வாழக்கூடிய ஒரு ராசி. அரசன் அப்படின்னா எப்படி இருப்பான்? அவன் சரியா இருந்தா மட்டும்தான் அந்த நாட்டோட ஆட்சி நிலைக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இவங்க சரியா இருந்தா மட்டும் இவங்க குடும்பத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். சோ அதுக்காகவே இவங்களை பல விதங்கள்ல இவங்களை சரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சிந்தனைய கூட புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பண்றது சரியா, நம்ம யோசனை சரியா, இது நம்ம செஞ்ச கரெக்டா வருமா, இப்படி எல்லா விதங்கள்லயும் யாருக்கும் தொல்லை கொடுக்காம கடவுளுடைய அனுகிரகத்தை மட்டுமே நாடிக்கிட்டு கடவுளுடைய வழியில நடக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது, அதாவது ஆடி 18க்குள்ள இதெல்லாம் நடக்க போகுதுங்க. பயப்படாதீங்க, எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. ஓகேங்களா? அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த போராட்ட குணம் உங்களை பல இடங்கள்ல காப்பாத்தி இருக்கு. அதே குணம் தான் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சிறப்பா மாத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த போராட்ட குணத்தை கடவுள் உங்களுக்கு சோதனையா வச்சிட்டு இருந்தாரு. ஓகேவா? இப்போ ஒரு அதிகாரி இருக்காருன்னா கூட பல கட்டங்கள்ல எக்ஸாம்ஸ், அப்புறம் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் என்ன இன்டர்வியூ, இதெல்லாம் முடிச்சுதான் அவர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸரா வருவாரு. எப்படி வருவாரு? நல்லா சிங்கம் மாதிரி வருவாரு இல்லையா? அதே மாதிரிதான் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள்லாம் கடவுள் உங்களுக்கு, நீங்க உங்களை வைரம் மாதிரி மின்ன வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள்ல சோதனை கொடுத்துட்டு இருந்தாரு. அதை அப்படி எடுத்துக்கோங்களேன். ஓகேவா? நெகட்டிவா எடுத்துக்காதீங்க.
சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு பாசிட்டிவா திங்க் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி பாதை அப்படிங்கிறது வெளிச்சமா போகுங்க. ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆரோக்கியத்துல, உங்களுடைய உறவுகள்ல கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம். சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் சிரமமே பார்க்காம அடுத்தவங்களுடைய உடல் நலத்த அப்படி பார்த்துப்பீங்க. பகலா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல தங்கி ஒருத்தவங்கள பார்த்துக்கன்னா கூட பார்த்துப்பீங்க. யாருன்னே தெரியாது. திடீர்னு ஒருத்தவங்க வந்து ரோட்ல அடிபட்டு இருந்தா கூட அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்து, அவங்களுக்கு கூட நின்னு தங்கி எல்லாம் பண்ற வரைக்குமே செய்வீங்க. ஆனா உங்களுக்கு அப்படின்னாலயும் சரி, இழுத்து பொத்திட்டு படுத்துப்பீங்களே தவிர்த்து, உங்களுக்காக போய் மருத்துவ செலவு பார்க்க மாட்டீங்க. ஸோ அதுல கவனமா இருங்க. அப்படி இருக்காதீங்க. முக்கியமா பருவகால நோய்கள், பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. இந்த வாரத்தோட தொடக்கத்துல அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பணியிடங்கள்ல சில பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கேன் மேடம். இப்போ இருக்கிற வேலைய வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், உங்களுக்கு உடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாரி ஒரு நல்ல வேலை அமையும். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்துல தேவையற்ற விஷயங்களுக்காக பணம் செலவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, கொஞ்சம் கவனமா இருங்க செலவு விஷயத்துல. பணத்த வந்து கையாளுறதுக்கு முன்னாடி, இந்த பணத்த வந்துட்டு நம்ம இதுக்கு செலவு செஞ்சுட்டாக்க, மத்த விஷயத்துக்கு நமக்கு வந்துட்டு கையிருப்பு இருக்காங்கிறதையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. காதல் உறவுல புரிதல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். திருமண வாழ்க்கையும் சரி, சில மன வருத்தம் ஆல்ரெடி இருந்துச்சு இல்லையா? அந்த மன வருத்தங்கள்லாம் வந்துட்டு விலகி, ஒற்றுமை பலப்படும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை துணையோட உணர்வுகள புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லா விதங்கள்லயும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்த கொடுக்குங்க. உங்களுடைய ராசியில உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் இல்லையா? அவர் வந்து 12ஆம் வீட்ல இருக்காருங்க. இவருடைய அமைப்பின் காரணமா தொழிலுக்காக நீங்க எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கட்டாயம் கிடைக்குங்க. வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது அலைச்சல்களா இருந்தாலும் சரிங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய காரியங்கள் வந்துட்டு நிறைவேறும். வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இடையூறாக இருந்த இடையூறுகள் விலகி, வியாபாரத்துல வெற்றி கொடிய நாட்டுவீங்க. உங்களுக்கு இடையூறு குடுத்தவங்களையும் நீங்க வந்துட்டு ஓட விரட்டிடுவீங்க. அடுத்ததா சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. நம்பி பணம் கொடுத்து மோசம் போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால, பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் கொடுக்கல் வாங்கல்ங்கிறது சுத்தமா தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அடுத்து செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில 10ஆம் இடத்துல இருக்காரு. இவர் யாரு? நிலம் சம்பந்தப்பட்டவர் இல்லையா? யாரு? பூமிக்காரகன். போட்டி பந்தயங்கள உங்களுக்கு சாதகமான அமைப்ப கொடுத்திருக்காரு. நீங்க வாங்கக்கூடிய மனை, இடம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இருந்துச்சு இல்லையா? அந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் இவரு சரி செய்து கொடுக்கிறாரு. பத்திரப்பதிவு செய்யவே முடியல. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இழுபறியா இருக்கா? அதெல்லாம் இல்லவே இல்ல. இந்த காலகட்டத்துல வந்து இந்த ஆடி 18க்குள்ள வந்துட்டு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகி, அத வந்து பத்திரப்பதிவு சுத்தகரையம் பண்ணியிருப்பீங்க. அடுத்த புதன் பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில 1ஆம் இடத்துல இருக்காரு. இவருடைய அமைப்பின் காரணமா வழக்கறிஞர்கள் வாத திறமையால பெரும் புகழ் அடைவீங்க. வக்கீலா இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு, ஜட்ஜா இருக்கிறவங்களுக்கு, இந்த சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட காவல்துறையில இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் வந்து பேரையும் புகழையும் அள்ளி தரப்போகுது. ஏன்னா புதன் பகவான் தானே புத்திக்கு அதிபதி. இதனாலவே இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே நீங்க சாமர்த்தியமா சமாளிக்கக்கூடிய ஒரு சமயோகித புத்திய வந்துட்டு வெளிப்படுத்துவீங்க. ஒரு திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய திறமைக்கு தகுந்த நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க கதவை தட்ட போகுது. பயன்படுத்திக்கோங்க. அத மட்டும் தவற விட்டுறாதீங்க. அடுத்த மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் சாதனை படைப்பீங்க. இவரை தொடர்ந்து குரு பகவான பொறுத்தவங்க உங்க ராசியில 10ஆம் இடத்துல இருக்காருங்க. இதனால கொட்டி கொடுத்தாலும், கும்பிட்டு அழைத்தாலும் தவறான மனுஷங்களுடைய சவகாசத்தை மட்டும் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. அடுத்த சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில 12ஆம் இடத்துலயும் 1ஆம் இடத்துலயும் இருக்காருங்க. இவருடைய அமைப்பின் காரணமா ஏன்னா சந்தோஷத்துக்கு சொந்தக்காரரே இந்த சுக்கிர பகவான் தான். இவர் வந்து சந்தோஷத்துல, குடும்பத்துல இருந்த சங்கடங்கள, உங்களுக்கு சங்கடம் கொடுத்த உறவுகள விலக்கி, உங்க குடும்பத்துல சந்தோஷத்த நிலைநாட்டுவார். முக்கியமா உங்க குடும்பத்திலேயே இருந்து உங்களுக்கு உள்ளடி வேலை பார்த்த உறவுக்காரங்கள காட்டி கொடுத்துருவாரு. எப்படி இருந்தாலும் சரிங்க, உறவுக்காரர்கள் வகையில ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய சமயத்துல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப வந்து கவனக்குறைவாவும் இருப்போம். சோ நம்மளோட சந்தோஷத்த குலைக்கிறதுக்கே வந்து ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கும். சோ அவங்க கிட்ட வந்துட்டு கண்ணும் கருத்துமா இருங்க. அடுத்து சனி பகவான பொறுத்தவரைக்கும் தொழில்காரகன் இல்லையா? இவர் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்ககிட்ட மல்லு கட்டணும்னு நினைக்கக்கூடிய எதிரிகள கூட புல்லு கட்ட தூக்கி போடுற மாரி நீங்க தூக்கி வீசக்கூடிய ஒரு அமைப்பை இவர் குடுக்குறாரு. புரியுதுங்களா? ஒருத்தன் கூட உங்களுக்கு எதிரா நிக்கவே முடியாது. அப்படி ஒரு சாதகமான அமைப்பா உங்களுக்கு சனி பகவான் பக்கபலமா நிக்கிறாரு. இவரை தொடர்ந்து ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறது. குலதெய்வ வழிபாட்டுக்காக கோயில் குளம் சென்று வரதுக்கான உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அடுத்தது கேது பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில 2ஆம் இடத்துல இருக்காருங்க. இவருடைய அமைப்பு வந்து அண்ணன் தம்பிகளுடைய உறவுகளுக்கு இடையே பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னாக்கா, நீங்க விட்டு கொடுத்து நடந்துக்கல,
நீங்களும் வந்து ஏட்டிக்கு போட்டியா வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த பிரச்சனை வந்து காவல் நிலையம் வரும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டு கேஸ்ன்னு அலையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால ரொம்ப கவனமா இருங்க. கூட பொறந்தவங்க தான. இன்னொரு ஜென்மத்தில நம்ம வந்து கூட பொறக்க போறதில்ல. ஸோ, விட்டு குடுத்து போங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள விட்டு தள்ளி இருக்கிறதுக்கும் பாருங்க. எந்த ஒரு காரியத்த செய்றதா இருந்தாலும் சரிங்க, அதுக்கு வந்து 1க்கு 2 முறை யோசிச்சு, திட்டமிட்டு, கவனமா செயல்படுத்துங்க. மேலும் பேசணும்னா, இந்த ஆடி 18க்குள்ள இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாவே இருக்குங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலையே காணப்படும். திருமண முயற்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து தள்ளி வைங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் மேம்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது காணாம போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அனுசரணையா விட்டு குடுத்து நடந்துப்பீங்க. அலுவலகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய யோசனைகள் வந்துட்டு பாராட்ட பெறுவதுடன், மேல் அதிகாரிகளும் சரி, உங்களுடைய சக ஊழியர்களும் சரி உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்களுடைய பெயரும், புகழும் உங்களுக்கு சில சலுகைகளையும் பெற்றுத் தருங்க. அடுத்த வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த மாரியே கிடைக்கும். கடைய வந்து வேற இடத்துக்கு மாத்தலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், அதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த வாரத்துல கட்டாயம் மேற்கொள்ளலாங்க. அது வந்து உங்களுக்கு ஆதரவான விஷயத்த தான் கொடுக்கும். அடுத்து குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. பணவரவு அப்படிங்கிறது திருப்திகரமாவே இருக்கும். நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கட்டாயம் நடக்கும். அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, அலுவலகத்துல மகிழ்ச்சியான செய்திகள் காணப்படுங்க. முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பா இருப்பாங்க. மேலும் பொதுவாவே சொல்லணும்னாக்க, சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படணும் அப்படின்னாக்க, சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்க. நன்மைகளை வழங்குவார். மேலும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய குறைகளை எல்லாமே தீர்க்கக்கூடிய விதத்துல இருக்குங்க. இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது சிம்ம ராசியோட பொது பலன்கள். இப்போ வந்து நான் நட்சத்திர பலன்களை சொன்னேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும். சிம்ம ராசியுடைய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில உங்களோட ராசிநாதன் மறைவு பெற்று இருக்கிறதுனால, உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதானம் தேவைங்க. எதற்குமே வந்து பலமுறை யோசிச்சு செயல்படுவது ரொம்ப நல்லது. உங்களுடைய லாபாதிபதி புதன் வந்து வக்ரம் அடைந்திருக்கிறதுனால பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால கையில் இருக்கக்கூடிய பணத்தை வந்துட்டு சேமிக்க பாருங்க. உங்களுடைய செயல்கள்ல குழப்பம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெள்ளி, சனிக்கிழமைகள்ல விழிப்புணர்வோடு செயல்படணுங்க. அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப, சுக, ரோக ஸ்தானங்களுக்கு குருவினோட பார்வை இருக்கிறதுனால ஒரு பக்கம் நெருக்கடிகளை சந்திச்சாலையும் சரிங்க. மறுபக்கம் அப்படிங்கிறது குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். வருமானத்தில் திருப்தி இருக்கும். உடல்நிலையில முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்டிருந்த எதிர்ப்புகள் விலகும். ஓகேவா? அது சாதகமா இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும் இன்னும் அதிகமா சாதகம் பண்ணி கொடுக்கிறாரு குரு பகவான். உங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்கா, அந்த முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன மட்டும் தான் கொடுக்கும். அது வந்து ஆதாயமா இருக்கும். அதுவே வம்பு வழக்குல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, சிம்ம ராசிக்கு அந்த வழக்கு விஷயங்கள் சாதகமான அமைப்புல இருக்குங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ரொம்பவே நிதானமா செயல்படணுங்க. அடுத்த உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் கவனமாக செயல்படணுங்க. எந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டாலும் சரிங்க. வியாபாரிகளா இருந்தீங்க அப்படின்னாக்கா, அரசு விவகாரங்கள்ல, கணக்கு வழக்குகள்ல கவனம் தேவை. உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள், உங்க பேச்சு கேட்டு வேலை செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஆசைக்கு முரண்பாடா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பரவால்ல. கொஞ்சம் விட்டு குடுத்து நடந்துக்கோங்க. கணிசமான பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். முக்கியமா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறுங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோம்னாக்கா, பச்சை நிறங்க. பச்சை நிற ஆடைகளை வந்துட்டு அதிகமா பயன்படுத்துங்க. பச்சை நிற பொருட்கள வந்துட்டு பயன்படுத்துங்க. பச்சை நிறம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை சேர்க்கும். அடுத்ததா அதிர்ஷ்டமான எண் கேட்டீங்கன்னாக்க 9ங்க. முக்கியமா சிம்ம ராசிக்காரங்களே, இரவு நேர பயணங்கள வந்து தவிர்த்திடுங்க. ஓகேங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய உறவுக்காரங்க இவங்கலாம் வந்து வண்டி வாகனம் வாங்குறது, ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உதவிய நாடுவாங்க. அவங்ககிட்டயும் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாங்கலாம், ஏதாவது பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் காசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்க தலையில வச்சு மொளகா அரைச்சிருவாங்க. கொஞ்சம் பத்தல குடு, நான் குடுக்குறேன் அந்த மாதிரிலாம். ஸோ அவங்ககிட்டயும் ரொம்பவே கவனமா இருங்க. சரிங்களா? ஆக மொத்தத்துல அடுத்து வரக்கூடிய நாட்கள், அதாவது ஆடி 18க்குள்ள நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாளா தாங்க அமைஞ்சிருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நம்ம சொன்னத ஃபாலோ பண்ணிட்டா மட்டும் போதும். எல்லா விதங்களையும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு, உங்க வீட்ல இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து முடித்து, வீட்ல வந்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி திருப்பதியில வீற்றிருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாச்சலபதிய மனசார நினைச்சுக்கிட்டு, ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்த 3 முறை அல்லது 9 முறை சொல்லுங்க. முடிஞ்சது அப்படின்னாக்க 27 முறை சொல்றது இன்னும் அதீத பலனை கொடுக்கும். சரிங்களா? இத மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. எல்லா விதங்கள்லயும் சகல சௌபாகியங்களும் பெற்று பொருளாதார ரீதியாவும் உயர்ந்த நிலைக்கு போவீங்க. நினைச்சது எல்லாமே கைகூடி வரும். ஓகேங்களா? நினைச்சதுன்னாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா, உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். சகல விஷயங்களும் சாதகமாக முடிய அந்த பெருமாளுடைய துணை உங்களுக்கு கூட வரட்டும்.
இவ்வளவுதாங்க. நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்குங்க. வாழ்க வளமுடன்.